எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி தான் நான் எப்போ என்ன பொருள் வாங்கி காய வச்சு அரைக்கணும்னு நினச்சாலும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த தடவையும் மிளகாத்தூள் அரைக்கணும்னு சொல்லிட்டு 2 3 நாள் காய வச்சு அரைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடியே அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா செம்ம வெயில். அரைக்கிற அன்னைக்கு மட்டும் அப்படியே ஒரு மாதிரி மூடிட்டு இருக்க மாதிரி இருந்து மேகமெல்லாம் வந்து அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு 2 நாள் லேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம் மிளகாத்தூள் அரைச்சி எடுத்து வச்சது தான் நிம்மதியாக இருந்தது. மிளகாத்தூள் இதனாலேயே ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. கொஞ்சம் முன்னாடியே வாங்கி அரைச்சி காய வச்சிடணும்னு நினச்சேன். அப்படி அப்படியே எதனாலையோ அப்படியே தள்ளி போய் லாஸ்ட் டைமில் தான் அரைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனாலே இந்த டைம் நான்வெஜ்ஜுக்கு கடை மசாலா வாங்கி போட்டு யாருக்குமே சுத்தமாக குழம்பு டேஸ்ட்டு பிடிக்கவே இல்லை. ஒரு வழியாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இதே டைமில் தான் மிளகாத்தூள் தான் பிரச்சனை. டிஃபன் ஏதாவது பண்ணிக்கிட்டோம்னா மிளகாத்தூள் இல்லாமல் ஏதாவது சட்னி அந்த மாதிரி செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு பார்த்தா கரெக்டாக கிரைண்டருமே ரிப்பேர் ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இட்லி தோசைக்கு அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான அளவு இட்லி அரிசி, ரேஷன் அரிசி கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக ஜவ்வரிசியும் அதுக்கப்புறம் உளுந்து எல்லாத்தையுமே வந்து தேவையான அளவு எடுத்து ஊற வச்சாச்சு.